கதைப்பது அதை ஊடகங்களில் சொல்லுவது ஒரு விடயம், அதை செயல்படுத்தாமல் இழுத்தடிப்பது ஒரு விடயம். ஸ்ரீலங்கா அரசாங்கமும் எந்த வகையில் தமிழ் மக்களுடன் பேசி இழுத்தடிக்கின்றார்களோ அதுபோன்றுதான் இப்பொழுது இஸ்லாமிய அரசியல்வாதிகள், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் கிஸ்புல்லா அவர்கள் இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே ஆரம்பத்திலே இருந்து பிறகு விலகி இப்பொழுது திரும்பவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலே அவரின் வெற்றிக்காக அல்லது அவரின் வாக்கு வங்கிக்காக இப்பொழுது சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நேற்று அஷ்ரஃபுக்கு அரசியல் முகவரி கொடுத்தவர்களும் தமிழ் தலைவர்கள் அல்லவா? நிச்சயமா அவருக்கு மாத்திரமல்ல, 1949 1981 வரை ஏறக்குறைய 32 வருடங்கள் இஸ்லாமிய தலைமைகள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள் எந்த ஒரு கட்சி தனி கட்சியும் அவர்கள் இஸ்லாமிய கட்சிகளாக அமைக்கவில்லை. ஒன்று இலங்கை தமிழ் கட்சியில் அரசியல் செய்த வரலாறு இருக்கின்றது, தமிழர் விடுதலை கூட்டணி அரசியல் செய்த வரலாறு இருக்கின்றது. இல்லை என்றால் பேரினவாத கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்து அதிலே அரசியல் செய்த வரலாறு இருக்கின்றது. ஆனால் 1981 ஆண்டு காத்தான்குடியில் தான் இந்த அஷ்ரப் அவர்கள் அந்த கட்சியை உண்டாக்கியதற்கு பிறகு அவர்கள் இப்ப தனியாக இப்பொழுது பல கட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்னவென்றால் 1976 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்து சுதந்திர தமிழகம் தான் என்று கூறியதற்கு பிறகு 77ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே ஒரு பிரசார பீரங்கியாக நியமித்தது அமுதலிங்கம் அவர்கள் அஷ்ரப் அவர்களைத்தான். அப்ப அஷ்ரப் அவர்கள் பல கூட்டங்களிலே பல மேடைகளிலே அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழகத்தை பெற்று தராவிட்டால் தம்பி அஷ்ரப் அதை பெற்றுத் தருவேன் என்று கூறிய அதே அஷ்ரப் அவர்கள் அது பெற்று தந்து என்னவென்றால் 81ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை அமைத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை பெற்று முஸ்லிம் மக்களுக்கு கொடுத்தாரே தவிர அவர் அந்த அடுத்த கட்டத்துக்கு அவர் செல்லவில்லை. அதில் நாங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கின்றது, அவர் கல்முனை தொகுதியை சேர்ந்தவர், வடகிழக்கு கல்முனை தொகுதி. கல்முனை தொகுதியிலே கூட அந்த 77ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு முஸ்லிம் வேட்பாளரை அதில் நியமித்திருந்தார்கள். அன்னைக்கு ஷம்சுதீன் என்று, அவரை கூட அவர் வெல்ல வைக்கவில்லை. அதே போல் சம்மாந்துறையிலே இஸ்லாமிய ஹாசிம் அவர்கள் ஒன்று நினைக்கின்றேன், அவரை வெல்ல வைக்கவில்லை. அதுபோன்று மூதூரிலேயும் ஒரு இஸ்லாமியர் மக்கீன் என்பவரை வேட்பாளராக போடப்பட்டு அவர்கள் அந்த 3 முஸ்லிம்கள் தான் இந்த 23 தொகுதியிலே போடப்பட்டது. இந்த 3 முஸ்லிம்களும் வெல்லவில்லை. அது 1977ஆம் ஆண்டு சரித்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அஷ்ரப் அவர்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறியது போன்று பல்வேறுபட்ட ஒரு தமிழ் தேசியவாதியாக அல்லது தமிழ் மக்களை இணைந்து வாழக்கூடிய என்ற ஒரு கருத்துப்பட இருந்தாலும் கூட 81ஆம் ஆண்டுக்கு பிறகு அதில் எதிராக செயல்பட்டு தமிழ் தேசியத்துக்காக விரோதமாக செயல்பட்ட வரலாறும் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்து